வீட்டை ஏல விடுறதுக்காக சொல்லிட்டாங்க. எல்லாருமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. மேகாவும் வந்திருக்காங்க. கூட அவங்க மாமா 2 பேருமே வந்திருக்காங்க. வா மேகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு சேட்டு. வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஏலம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வீடு 5000 ஏக்கரில் இருக்குது. ஃபுல்லாக தேக்கில் கட்டியிருக்காங்க. சூப்பரான பழமையான ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் ரேட்டு 3 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஏலம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 3 கோடியே 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா எவ்வளோ போது வீடு. இந்த சேடு வெறும் 3 கோடி ரூபா மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காரு. நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், யாருமே ஏலம் கேட்க வரமாட்டாங்கன்னு நினச்சி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட மேகா சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த வீடு நமக்கு திரும்ப கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க 4 கோடி அப்படின்றாங்க. என்னம்மாம்மா இவ்வளோ ரேட்டு போகுது, 4 கோடியா? அப்போ 1 கோடி நமக்கு லாஸா? கண்டிப்பாக கேட்கணுமாம்மா, பாதி பணமாக அந்த சேடுக்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க மாமா சொல்கிறாரு, இந்த சேடுக்கிட்ட உன்னால் 1 ரூபா கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மேகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதே மாதிரி எல்லாருமே ஏலம் கேட்டுகிட்டே இருக்காங்க. 4 கோடி அப்படின்னு சொன்ன உடனே அங்கே செல்லம்மா வராங்க. செல்லம்மா சித்து 2 பேருமே வராங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னும் இவங்க 2 பேரும் இங்கே வராங்க, ஏலங்கெல்லாம் கேட்க போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேகா நினைக்கிறாங்க. 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. இல்லை நானும் ஏலம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா டைம் முடிஞ்சிடுச்சு, அவங்க 4 கோடிக்கு எடுத்திருக்காங்க, இப்போ வந்துட்டு ஏலம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் 4 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்கேன் இந்த வீட்டை இப்பயே என்னோட பேரில் மாற்றிடணும், நான் பணம் ஃபுல்லாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. இல்லைங்க, இவங்க யாருன்னு தெரியுமா? இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்களா, அவங்களோட பொண்ணு செல்லம்மா. அவங்க இப்போ கேட்க வந்திருக்காங்க. அவங்க நேற்றே சொன்னாங்க நான் ஏலத்துக்கு வரேன்னு. ஆனால் ஏதோ கொஞ்சம் டிராஃபிக் ஆனதுனால லேட்டாக வந்திருக்காங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு சொல்கிறாரு. என்ன செல்லம்மா, நீ ஏலம் எடுக்கவா வந்திருக்க? ஐயோ, எவ்வளோ போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏலம் 4 கோடி ரூபா போயிருக்கு. அவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு மேகா கேட்குறாங்க செல்லம்மா கிட்ட.